இப்போ நம்ம மேற்கொண்டு பகவத்கீதை ட்ராக்ல போறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்வி எதை காட்டுதுன்னா, நிறைய ஜிக்ஞாசுக்கள் இருக்காங்கன்னு காட்டுது. ஜிக்ஞாசா அப்படின்னா அறியணும் அப்படிங்கிற ஆர்வம், தாகம். இவங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பல கிளாஸ் வேணும். ஒவ்வொரு கேள்வியிலையும் அவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால கேள்விக்குன்னு ஒரு தனி வகுப்பு வைக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை கூட என் மனசுல வந்துட்டு. இந்த கீதா வகுப்புலயே எல்லா கேள்வியும் பார்த்து முடிச்சோம் அப்படின்னா எனக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கீதா வகுப்பு கீதா வகுப்பு நடக்குதான்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். கீதா வகுப்பு மெதுவா போகுதே அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். அதனால எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தது. கருத்து கணிப்பு போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் மட்டும்தான் அதுக்கு இன்னொரு நாள் கேள்வி பதில் வகுப்புன்னே வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கேள்வி கேட்கிற ஆளு அந்த ஆளு மட்டும் ஒரு நாள் ஒதுக்குனா கூட அந்த நாள்ல அந்த ஆளுக்கு சந்தேகத்தை தீர்த்து வச்சிடலாம். அதை ரெக்கார்டு பண்ணி நம்ம போட்டுக்கலாம். விருப்பப்படுறவங்க அந்த கேள்விக்கு பதில கேட்கணும் கேட்டுக்கலாம். அப்படி கூட பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. அது ஒரு பக்கம். இப்ப கேள்வியிலையும் பல கேள்வி இருக்கு. இந்த கேள்வியில நான் இன்னைக்கு ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன். இந்த கேள்வி பதில் சொல்லல. இன்னொரு சிக்கல் என்ன, இப்ப உங்களுக்கு சந்தேகம் வந்தாச்சு, வந்த உடனே அதுக்கு விட கிடைக்கல. இப்ப ஏற்கனவே ஒரு வாரம் ஆச்சு, இன்னைக்கு விட கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா நிறைய கேள்வி இருக்கிறதுனால எல்லா கேள்விக்கும் இன்னைக்கு விட சொல்ல முடியாது. ஒரு வரியில விட சொல்லலாம், விரிவா சொல்றதுக்கு முடியாது. அதுல நம்ம இன்னைக்கு குரு பூர்ணிமாவுக்கு அடுத்த நாளா இருக்கிறதுனாலையும் அது சம்பந்தமான பகவானை பத்தி பேசி முடிச்சதுனாலையும் அது சம்பந்தமான ஒரு கேள்வியை முதல்ல எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பிரதாபச்சந்திரன்ஜி கேட்டிருந்தாரு, அதாவது இனிஷியேஷன் அப்படின்னா என்ன? கேக்குதுதானே? நான் பேசுறது கேக்குதானே? அதுல 2 விதமான இனிஷியேஷன் பத்தி கேட்டிருந்தாங்க. இதுல உங்கள பல பேருக்கு இத பத்தி ஒரு ஐடியாவே இல்ல இருக்கலாம். அவருக்கு அந்த அளவுக்கு இதுல தெரிஞ்சிருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியுமோ அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியல. தமிழ்ல இத தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்சை வாங்குறது அப்படிம்பாங்க. தமிழ் இது தீட்சைங்கிறது தமிழான்னு என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. நான் தமிழர் கோஷ்டி இல்ல, நான் தொல்காப்பியர் கோஷ்டி. தொல்காப்பியர் தமிழ்ல வடமொழி பயன்படுத்தலாம், திசை மொழிகளை பயன்படுத்தலாம் அப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. நான் அதனால ஒரிஜினல் தமிழர். டூப்ளிகேட் டம்ளர் இது தமிழான்னு கேட்டா இந்த டூப்ளிகேட் டம்ளர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல தீட்சை அப்படின்னு ஒரு பரம்பரை முறை இருக்கு. இந்த தீட்சையில பல வெரைட்டியும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, பொதுவாக மந்திர தீட்சை அப்படிங்கிறது முதல் படி. பல விதமான தீட்சைகள் இருந்தாலும், பல சம்பிரதாயங்கள்ல இருந்தாலும் மந்திர தீட்சை அப்படிங்கிறது முதல் படி. இப்ப இதுல மந்திர தீட்சையில வெரைட்டி சொல்றதா இருந்தா, பாரம்பரிய முறையில மந்திர தீட்சைங்கிறது ஒரு சுமார் 6 வயசு ஆன உடனே பசங்களுக்கு, பசங்க அப்படின்னா ஆம்பளை பசங்களுக்கு, பசங்க வேற வேற தமிழ்நாட்டுல வேற வேற பகுதியில வேற வேற அர்த்தம் இருக்கலாம். ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க நல்லா இருக்கலாம். இது ஆம்பளை பசங்களுக்கு ஒரு 6 வயசுக்கு மேல உபநயனம்னு ஒண்ணு பண்ணி பூணூல் போட்டு குடுமி வச்சு காயத்ரி மந்திர உபதேசம் பண்ணுவாங்க. இந்த காயத்ரி மந்திர உபதேசத்தை பண்றதுக்கு உபநயனம், பூணூல் போட்டு காயத்ரி மந்திர உபதேசம் பண்றதுக்கு உபநயனம்னு பேரு. உபநயனம் அப்படின்னா பக்கத்துல கூட்டிட்டு போறது. யாரு பக்கத்துல? குரு பக்கத்துல கூட்டிட்டு போறது, சாஸ்திரம் பக்கத்துல கூட்டிட்டு போறது. பொதுவாக குருவும் சாஸ்திரம் ஒரு பேக்கேஜ். நம்ம ஒரு அடிப்படை விஷயம் ஒண்ணு பார்க்காம போயிட்டே இருக்கிறோம். அந்த இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரத்தா அப்படின்னு ஒரு விஷயம் அதுல வரும். சமாதி ஷட்க சம்பத்தின்னு ஒரு விஷயம், அதுல ஒண்ணு ஸ்ரத்தா. ஸ்ரத்தானா என்ன அப்படின்னா, குரு
வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா. குருவு கிட்டையும் சாஸ்திரத்துக்கிட்டையும் நம்பிக்கை. நம்பிக்கைனா கண்ண மூடுன நம்பிக்கையும் தான். அதுக்காண்டி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. அப்போ குருவு கிட்டையோ சாஸ்திரத்துக்கிட்டையோ கூட்டிட்டு போறது அப்படிங்கிற அர்த்தத்துல உபநயனம்ங்கிற சடங்கு பண்ணுவாங்க. பொதுவா 6 வயசு அதுக்கு மேல பண்ணுவாங்க. இல்ல சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த கால தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரியாது. அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா வாத்தியார் காதை பிடிக்க சொல்லுவார். இப்படி தலைக்கு மேலோட கையை கொண்டு போய் காதை தொடணும். காதை தொட்டாதான் உனக்கு 6 வயசு ஆச்சு, பள்ளிக்கூடத்துல சேர்ப்பேன். காது தொடரலைன்னா உனக்கு 6 வயசு ஆகல, அடுத்த வருஷம் பார்க்கலாம் அனுப்பி விட்டுருவாங்க. பழைய காலத்துல 6 வயசுக்கு முன்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்கவே மாட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம், அம்மா அப்பா போய் சொன்னாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் இந்த காதை தொட்டும். இப்போ பொதுவா 6 வயசுக்கு மேல உபநயனம் பண்ணுவோம். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 16 முக்கிய சடங்குகள், சோடச சம்ஸ்காரம்னு பேர். அதுல ஒரு முக்கியமான ஒரு சடங்கும் கூட. இதுக்கு பல முகங்கள் இருக்கு. இது வந்து ஒரு விதமான அட்மிஷன். நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அட்மிஷன் போடுறது மாதிரி ஒரு விதமான படிக்கிறதுக்கான அட்மிஷன். இந்த உபநயனம் பண்ண பிறகுதான் படிக்க முடியும், அதுக்கு முன்னாடி படிக்க சேர்க்க மாட்டாங்க. அப்போ பொதுவா எல்லாருக்கும் கண்ணை மூடிட்டு காயத்ரி மந்திர உபதேசம் 6 வயசுக்கு மேல கொடுத்துருவாங்க. பெண்கள் இதுக்கு விதி விலக்கு அப்படின்னு இன்னைக்குள்ள சமுதாய சூழல்ல நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா உண்மையிலே பெண்கள் விதி விலக்கா அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய விஷயம். ஏன்னா அதுக்கு மாறான கருத்துக்கள், சான்றுகள், மந்திரங்கள் எல்லாம் கூட கிடைக்குது. ஆனா இன்னைக்கு நடைமுறை எப்படி இருக்குன்னா, பொதுவா பெண்கள் காயத்ரி மந்திர உபதேசம் வாங்கிறது இல்ல. சூத்ரர்கள், ஆண் பெண் பார்த்தா பெண்கள் வாங்குறது இல்ல. பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரன் அப்படின்னா என்னதுன்னு கேட்கக்கூடாது, அதை பத்தி நான் இன்னும் பேசல. அதுவும் பேச வேண்டிய ஒரு டாபிக் தான். வர்ணம்னு சொல்லுவாங்க. அது ஒரு அமைப்பு. ஒரு சமூகத்தை நம்ம 4ஆ பிரிக்கிறோம். அதுல ஒரு 4 பிரிவுல 1 பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரன் அப்படிங்கிறது. இது சம்பந்தமாக நிறைய தப்பபிப்பிராயங்கள் இருக்கு. இந்த தப்பபிப்பிராயம் இல்லைன்னா இதெல்லாம் சும்மா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். என்ன துரதிருஷ்டம்னா இதை பத்தி நிறைய தப்பபிப்பிராயம் இருக்கு. அதனால இதை பத்தி உங்களுக்கு 2-3 கிளாஸ் எடுத்து முடிச்சாதான் ஒரு தெளிவு வரும். இப்போதைக்கு இந்த 4 பேர்ல சூத்ரன் அப்படின்னு கூடியவனுக்கும் வர்ணத்துல 4ஆவதான சூத்ரன் அப்படிங்கிறவனுக்கும் உபநயனம் காயத்ரி மந்திர உபதேசம் இல்லைன்னு கருதப்படுது. ஆனால் காயத்ரி பரிவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஆரிய சமாஜத்துல உடைய ஒரு கிளை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மகரிஷி தயானந்த சரஸ்வதி, என்னுடைய குரு தயானந்த சரஸ்வதி. முன்னாடி ஒரு சாமி இப்படி இருந்தார், விவேகானந்த சாமி காலத்து, ராமகிருஷ்ணர் காலத்துல இருந்தார். விவேகானந்த சாமி காலத்துக்கு கொஞ்சம் முன்ன. அவர் பேரு மகரிஷி தயானந்த சரஸ்வதி சொல்லுவாங்க. அவர் ஆரிய சமாஜம் ஒன்று நிறுவி இந்துக்கள், முஸ்லீம், சீக்கியர்கள் எல்லாம் முஸ்லீமாக மதம் மாற்றப்படுறதை தடுத்து நிறுத்தினார். இல்லைன்னா ஒருவேளை இன்னும் நிறைய முஸ்லீம்கள் உருவாயிருப்பாங்க. அதை தடுத்து நிறுத்தினவர் இந்த ஆரிய சமாஜம், மகரிஷி தயானந்த சரஸ்வதி. அவரை பொறுத்த வரைக்கும் வேதங்கள் எல்லாரும் படிக்கலாம், பெண்கள் உட்பட, சூத்திரர்கள் உட்பட எல்லாருக்கும் தான் வேதம். அதனால அவங்க சம்பிரதாயத்துல வர்றவங்க இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க மாட்டாங்க. அதனால அந்த பரம்பரையில வந்து இந்த காயத்ரி பரிவார் அப்படிங்கிற அமைப்பு, சில பேர் இதை கேள்விப்பட்டிருக்கலாம். காயத்ரி பரிவார்ங்கிற பேர் அவங்களுக்கு பிரபலம். ரிஷி ஹரித்வார்ல, உத்தரகாண்ட்ல ஹரித்வார்ல சப்த மோக்ஷபுரியில ஒன்னான முக்கியமான கும்பமேளா நடக்கிற இடத்துல ஒன்னான ஹரித்வாருங்கிற இடத்துல அவங்களுக்கு தலைமை இடம் இருக்கு. சாந்தி குஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பேரு. அந்த இடத்த பொதுவாக சாந்தி குஞ்ச் சொல்லுவாங்க. அந்த அமைப்புக்கு அந்த மாதிரி ஒரு பேரும் உண்டு. காயத்ரி பரிவாரங்கிறது இன்னொரு பேரு. கோடிக்கணக்கான ஜனங்கள் அதுல இருக்காங்க. அதுல விசேஷம் அதான்.
அவங்க கிட்ட வரக்கூடிய எல்லாருக்கும் காயத்ரி மந்திர உபதேசம் கொடுப்பாங்க. பெண்கள் உட்பட அவங்களுக்கு எல்லாருக்கும் பூணூல் கொடுப்பாங்க. எல்லாரும் அக்னி ஹோத்திரம் ஹோமம் பண்ணுவாங்க, காயத்ரி ஹோமங்கள் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கும் அவங்க வந்து போயிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். மதுரையில வந்திருக்காங்க, கன்னியாகுமரியில வந்திருக்காங்க, ஹோமங்கள் பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய 10ஆம் வகுப்பு அந்த மாதிரி சமயத்துல நான் பேப்பர்ல பார்த்திருக்கிறேன். மும்பை பகுதியில அவங்க பெண்கள் பூணல் எல்லாம் அணிஞ்சு ஹோமங்கள் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பேப்பர்ல ஒரு பெரிய நியூஸா வந்தது. இப்ப தெரியுது இவங்க தான் அது அப்படின்னு. அதனால இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும், சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் சட்டத்திட்டங்கள் எல்லாம் வேற வேற, நடைமுறைகள் வேற வேற. சபரிமலை கோவில்ல குறிப்பிட்ட பெண்கள் போகக்கூடாது. முட்டாள் அரசாங்கங்களும் முட்டாள் சீர்திருத்தவாதிகளும் ஏதோ உலகத்துல எந்த சபரிமலை கோவிலுக்கும் பெண்கள் போகக்கூடாதுங்கிறது மாதிரியும், எந்த பெண்களும் சபரிமலைக்கு போகக்கூடாதுங்கிறது மாதிரியும் ஊரை ஏமாத்திக்கிட்டு கோர்ட்டுக்கு எல்லாம் போய் முட்டாள் இருக்கக்கூடிய கோர்ட்டு அதுவும் அதுக்கு முட்டாள்தனமா தீர்ப்பெல்லாம் வழங்கி நடைமுறையை பார்க்கணும். அதாவது நீங்களும் நானும் ஒண்ணு இல்லை, வேற வேற. என்னுடைய பெருவர் ரேகையும் உங்களுடைய பெருவர் ரேகையும் ஒத்து போகாது. இதே இந்து மதத்தினுடைய ஸ்ட்ரக்சரும் இப்படித்தான். இந்து மதம் பொதுவா சொல்லுவாங்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? நான் அதை கொஞ்சம் மாத்தி சொல்ல விரும்புறேன். ஒற்றுமையில் வேற்றுமை அப்படிங்கிறதா இந்து மதம். அதாவது நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றது மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை கட்டமைக்க முடியும். நீங்க உண்டாக்குற கோவில்ல நீங்க வைக்கிறது தான் சட்டம். ஒவ்வொரு கோவிலுக்கும் சபரிமலையில அரவண பிரசாதம் அப்படின்னா, பழனியில பஞ்சாமிர்தம் பிரசாதம், திருப்பதியில லட்டு பிரசாதம், இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் இருக்கும், ஸ்பெஷல் சாமி இருப்பார். ஒரே விஷ்ணுவா இருந்தா கூட ஒரு விஷ்ணு கோவிலுக்கும் இன்னொரு விஷ்ணு கோவிலுக்கும் நடைமுறை வித்தியாசமா இருக்கும். கோவில்ல யார் பூஜை பண்ணணுங்கிறது வித்தியாசமா இருக்கும், எப்படி பூஜை பண்ணணுங்கிறது வித்தியாசமா இருக்கும். இதுதான் இந்து மதத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நிறைய மரமண்டைகளுக்கு இது புரியறது இல்ல. துரதிருஷ்டவசமா ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் ஒரு ஜந்து சமுதாயமா இருக்குன்னா யாருக்குமே புரியறது இல்ல. அதனால காயத்ரி மந்திரம் பெண்கள் சொல்லலாமா கூடாதா, வேத மந்திரம் படிக்க விடலாமா கூடாதா அப்படின்னா, படிக்க கூடாதுன்னு சொல்லி படிக்காதவங்களும் இருக்காங்க, படிக்கலான்னு சொல்லி படிக்கிறவங்களும் இருக்காங்க. இதுதான் உண்மை, யதார்த்த நிலை. அப்போ காயத்ரி மந்திர உபதேசம் எல்லாருக்குமே கிடைச்சிருது. அப்படிங்கிற சூழல் அதுக்கு பிறகு மந்திர உபதேசம்ங்கிறது தேவைன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ அடுத்த ஒரு பாசிபிலிட்டி, இன்னொரு கோணம். காயத்ரி மந்திரம் ஒருவேளை கிடைக்கல, நான் ஒரு ஆன்மீக சாதனை பண்ண விரும்புறேன், என்னுடைய மனசை போக்கஸ் பண்ண விரும்புறேன், உபாசனை பண்ண விரும்புறேன். அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, அடுத்த கட்டம் தான் இந்த மந்திர தீட்சை அப்படிங்கிற ஒரு ஓபன் சோர்ஸ் அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. உங்களுக்கு இதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு குரு வேணும். நீங்க சைவமா இருக்கலாம், வைஷ்ணவமா இருக்கலாம், சாக்தமா இருக்கலாம், கௌமரமா இருக்கலாம், சௌரமா இருக்கலாம். நான் சொன்ன பேரு சொல்லாத எத்தனையோ ஆயிரக்கணக்கான சம்பிரதாயத்துல எந்த சம்பிரதாயத்துல வேணாலும் நீங்க இருக்கலாம். ஆனா உங்க சம்பிரதாயத்துல ஒரு குரு உங்களுக்கு வேணும். அப்படி ஒரு குரு இருந்தால், நீங்க அந்த குரு கிட்ட தொடர்ந்து பழக்கம் வச்சிருந்தா, அந்த குருவுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மீக நாட்டம் இருக்கு, நீங்க ஆன்மீக சாதனைகளை சிஸ்டமேட்டிக்கா கடைபிடிப்பீங்க. காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு எழும்புவீங்க, பிரம்ம முகூர்த்தத்துல எழுப்பி குளிச்சு ரெடி ஆகி ஜபம் பண்ணுவீங்க. சாயந்தரம் அதே மாதிரி குளிச்சு ரெடி ஆகி ஜபம் பண்ணுவீங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நம்பிக்கையை நீங்க அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா, அப்புறம் அவர்கிட்ட மந்திர தீட்சை கேட்கலாம். இது எந்த வயசானாலும் சரி. இனி உங்களுக்கு பொதுவா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த இஷ்ட தெய்வ மந்திரத்தையும் நீங்க வாங்கலாம். சில குருமார்கள் அவங்க எந்த சம்பிரதாயத்துல இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப ராமகிருஷ்ணர் எல்லாம் அல்லது ராமகிருஷ்ண மடத்துல தொடக்கத்துல இப்படி இருந்தது. அவங்க கிட்ட வரக்கூடியவங்க எந்த சாமியை கும்பிடுறாங்களோ அதுக்கு எந்த மாதிரி மந்திரம் கொடுத்துருவாங்க. மதுரானந்த சாமி எல்லாம் அப்படி கொடுப்பாங்க. மதுரானந்த சாமி கடைசி வரைக்கும் அப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல சில சம்பிரதாயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சம்பிரதாயத்து மந்திரத்தை மட்டும் கொடுப்பாங்க. இப்ப ராமகிருஷ்ண மடத்துல அந்த மாதிரி ராமகிருஷ்ண மந்திரம் மட்டும் தான் கொடுப்பாங்க.
அது பரிணாம வளர்ச்சி அல்லது பரிணாம தேய்ச்சி, அது எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க, ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்படி சில சம்பிரதாயங்கள் இருக்கலாம். அவங்க சம்பிரதாயத்து மந்திரங்கள் மட்டும் கொடுக்கிறது, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மந்திரத்தை கொடுக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு குரு இருந்தா உங்களால மந்திர தீட்சை வாங்க முடியும். அது வயசு காரியங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன அப்படின்னா, அந்த சம்பிரதாயத்தை பொறுத்து சில நியமங்கள் இருக்கும். இப்ப சில பேரு நீங்க தினசரி காலையில சாயந்தரம் 1008 ஜபிக்கணும் அப்படிம்பாங்க. சில பேரு 108 ஜபிக்கணும்பாங்க. சில பேரு நீங்க மந்திரத்தை வாங்கிட்டு முதல்ல ஒரு புரஸ்சரணம் பண்ணுங்க, அக்ஷர லட்சம் ஜபிங்க அப்படின்னு சொல்லக்கூடும். அதெல்லாம் அந்தந்த சம்பிரதாயத்தை பொறுத்தது. நம்ம ஒருத்தர் குருன்னு எடுத்துக்கிட்டா அவர் சொல்ற மாதிரி கேட்டுக்க வேண்டியதான். நாம பழக்கம் இருக்கிறதுனால நமக்கு ஒத்து போகுது ஒத்து போகல அப்படிங்கறதெல்லாம் தெரிய வந்துடும். அந்த குரு என்ன சொல்றாரோ அதை கடைபிடிக்க வேண்டியதான். இனி ருத்ராட்சம் வச்சு ஜபிக்கணுமா, துளசி மாலை வச்சு ஜபிக்கணுமா, தாமரை முத்து வச்சு ஜபிக்கணுமா, ஸ்படிகம் வச்சு ஜபிக்கணுமா, விரல்ல ஜபிக்கணுமா, மாலை வச்சு ஜபிக்கணுமா, இல்ல மாடர்ன் கவுண்டர் வச்சு ஜபிக்கணுமா, இது எல்லாமே அந்தந்த சம்பிரதாயங்கள் பொறுத்து இருக்கும். ஜபிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் சிஸ்டங்கள் இருக்கு. பொதுவா ஒரு மந்திரம் வாங்கினவங்க புரஸ்சரணம் பண்ணினாதான் அந்த மந்திரத்தினுடைய சித்தி வரும் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. புரஸ்சரணம்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த முறைப்படி மந்திரத்தை ஜபிக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நீங்க காயத்ரி மந்திரம் வாங்குறீங்க, காயத்ரி மந்திரத்துல 24 எழுத்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஏன் அப்படி சொல்றேன், 23 எழுத்து காயத்ரியும் உண்டு, அதனால அப்படி சொன்னேன். இது ஒவ்வொன்றுலயும் நிறைய நுட்பங்கள் இருக்கு. நான் அப்படி போற போக்குல சில தொட்டுட்டு மட்டும் போறேன். 24 எழுத்து காயத்ரி இருக்குன்னு வச்சுக்கிட்டா, அந்த ஒரு எழுத்துக்கு 1 லட்சம் வச்சு 24 லட்சம் நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சு முடிச்சீங்கன்னா அந்த காயத்ரி புரஸ்சரணம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கந்தர் அனுபூதி இல்ல, கந்த குரு கவசத்துல என்ன வரும், அக்ஷர லட்சம் இதை ஜபித்து அப்படின்னு வரும். பொதுவா அக்ஷர லட்சம் ஜபிக்கிறதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அதைத்தான் பொதுவா புரஸ்சரணம் சொல்றோம். இப்ப ராம நாமத்தை வாங்கினீங்கன்னா 2 லட்சம் ஜபிக்கணும். ராம 2 எழுத்து தானே. நமசிவாயனா 5 லட்சம் ஜபிக்கணும். ஓம் நமசிவாய 5 எழுத்து இருக்கிறதுனால. அந்த மாதிரி இனி இப்படி ஜபிக்கிறதுல எத்தனை நாளா ஜபிக்கிறது, எந்த நேரத்துல ஜபிக்கிறது, என்ன ஆகார நியமத்தோட ஜபிக்கிறது எல்லாம் உண்டு. இந்த ஆகார நியமம் எந்த இடத்துல இருந்து ஜபிக்கிறது, இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் நான் ரிஷிகேஷ்ல இருக்கும்போது, ரிஷிகேஷ்ல புரஸ்சரணம் பண்ணார். கங்கை கரையில இருந்து ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஜபிச்சுட்டு இருந்தார். இதெல்லாம் குரு சொல்றது உங்களுடைய இஷ்டம் சௌகரியம் இதெல்லாம் பொறுத்து அது நடக்கும். இது மந்திர தீட்சை. சைவ தீட்சை, வைஷ்ணவ தீட்சை, என்ன பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு வைஷ்ணவத்துல சொல்லுவாங்க. இந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு ஏற்றது மாதிரி பேர்களும் இருக்கலாம். ஆனா எல்லாத்திலையும் பேசிக் மந்திர தீட்சைங்கிற கான்செப்ட் தான். இனி இந்த தீட்சையில திருவடி தீட்சை, நயன தீட்சை இப்படியெல்லாம் கூட இருக்கு. குருவினுடைய கண் பார்வைப்பட்டாலே நாம உருப்பட்டுருவோம், குருவுடைய திருவடி பட்டாலே நாம உருப்பட்டுருவோம். இப்படியும் கூட இருக்கு. நமக்கு நிறைய மகான்களுடைய வாழ்க்கை வரலாறுல எல்லாம் இந்த மாதிரி சம்பவங்களும் இருக்கு. ஸ்மரண தீட்சைன்னு கூட இருக்கு. இப்போ ராமகிருஷ்ணருக்கு உதாரணம் சொல்லுவார். ஆமை முட்டைய கடற்கரையில போட்டு வச்சுக்கிட்டு கடலுக்குள்ள போயிடுவான். கடலுக்குள்ள போயிட்டு அங்கிருந்து நினைச்சுக்கிட்டே இருக்குமா, அதுக்கு நினைப்பிலேயே இங்க முட்டை பொறிச்சிருவான். இந்த மாதிரி குரு நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருந்தாலே அவன் உருப்பட்டுருவான். அல்லது குரு அவருடைய திருவடிகளால ஸ்பரிசம் பண்ணாலே நாம உருப்பட்டலாம். அல்லது கையினால ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை தொட்டார். தொட்ட உடனே 2-3 நாளைக்கு அவருக்கு சமாதி நிலை, சுத்தி என்ன நடக்குன்னே தெரியாது, ஒரு சமாதிக்கு போயிட்டார், பரவச நிலைக்கு போயிட்டார் விவேகானந்தர் அப்படிங்கறத அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இது ஸ்பரிச தீட்சை அப்படிம்பாங்க. குரு அவனுடைய கடை கண்ணால பார்த்து வந்தா அதை நயன தீட்சைம்பாங்க. இப்படி எல்லாம் கூட சில தீட்சைகளும் இருக்கு.
இனி ராமகிருஷ்ண மடத்துல நீங்க முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க உங்களை கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு மந்திர தீட்சை கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு மந்திரம் இல்லாம இருந்தா மந்திர தீட்சை கொடுப்பாங்க. அப்புறம் பொதுவா ஒரு 4 ராமகிருஷ்ண ஜெயந்தி அல்லது 5 ராமகிருஷ்ண ஜெயந்தி, அது அவங்களுக்கு தீட்சை கொடுக்கறதும் பொதுவா ராமகிருஷ்ண பிறந்த நாளை ஒட்டி இருக்கும், ஜெயந்தியை ஒட்டி இருக்கும். அதனால அவங்க அதை ஒரு வருஷம் மாதிரி கணக்கெடுத்துக்குவாங்க. அப்படி ஒரு 4 அல்லது 5 ராமகிருஷ்ண ஜெயந்தி 4-5 வருஷம் கழிஞ்ச பிறகு அவங்களுக்கு உங்களை பிரியப்பட்டது, உங்க மேல திருப்தியா இருந்தது அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட பிரம்மச்சரிய தீட்சை கேட்கலாம். இந்த பிரம்மச்சரிய தீட்சை பொதுவா பிரம்மச்சரிய தீட்சைன்னு சொன்னாலும் ரொம்ப சரியா சொல்றதா இருந்தா நைஷ்டிக பிரம்மச்சரிய தீட்சைன்னு அதை சொல்லணும். ஏன்னா உபநயனம் பண்ணி 6 வயசுல குருகுலத்துக்கு போனாலே பிரம்மச்சாரி தான். கல்யாணம் பண்ற வரைக்கும் அவன் பிரம்மச்சாரி தான். அது மாணவன் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரம்மச்சாரிங்கிற வார்த்தைக்கு அந்த இடத்துல அர்த்தம். இந்த இடத்துல பிரம்மச்சரியத்திலேயே நிஷ்டை இருக்கிறதுனால அவனுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இனிமேல் திருமணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற உறுதி எடுத்துக்கிறது. அதுக்கு நைஷ்டிக பிரம்மச்சரிய தீட்சைன்னு பேரு. பொதுவா இதுவும் ஒவ்வொரு சம்பிரதாயத்துல அந்த தீட்சை எடுத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான அடையாளங்கள் கொடுப்பாங்க. ரிஷிகேஷ்ல கைலாசாஷ்டிரமம் மாதிரிப்பட்ட இடங்கள்ல அவங்களுக்கு காவியே கொடுத்துருவாங்க. ஒரு ஆள் காவி இருக்குது, அவருக்கு குடுமி இருக்குது, பூணூலும் இருக்குது அப்படின்னா நாம யூகிக்கலாம் அவரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, சன்னியாசி இல்ல. பொதுவா சன்னியாசியா இருந்தால் என்ன ட்ரெஸ்ல வேணாலும் இருந்துட்டு போட்டு பொதுவா காவி கொடுத்துருப்பாங்க. சன்னியாசியா இருந்தால் அவருக்கு குடுமி பூணூல் இருக்காது. ஏன்னா குடுமி பூணூல் ரெண்டையும் துறந்துகிட்டு வர்றதுதான். அதுக்கு பின்னாடி நிறைய தத்துவ அர்த்தம் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு சன்னியாசி ஆன பிறகு அவரு ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாது, மொழி வித்தியாசம் பார்க்கக்கூடாது, இன வித்தியாசம் பார்க்கக்கூடாது, மத வித்தியாசம் பார்க்கக்கூடாது, எல்லாரையும் இறைவனாக மட்டும்தான் அவர் பார்க்கணும். சந்நியாசம் அப்படின்னு எடுத்துட்டாருன்னா அவர் ஞானிக்கு சமானம். ஞானி எல்லாத்தையும் ஒரு போல பார்ப்பாங்க. பகவத்கீதை சொல்லுது, பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ சொபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினக. யானையா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, பசுவா இருந்தாலும் சரி, பிராமணனா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே சமமாக பார்க்கிறவன் அப்படின்ட்டு கீதையில 9வது நினைக்கிறேன் ஒரு பகவானே சொல்றாரு. இப்படிப்பட்ட சம பார்வை கீதையில பல இடங்கள்ல இந்த சமங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. அங்கேயும் அர்த்தம் என்னன்னா, இப்படி எல்லாரையுமே பகவானா பாக்குற அந்த ஞானத்தன்மை அவங்களுக்கு, அதுக்கு அடையாளமா அவர்களுக்கு கடமைகள் அப்படிங்கிறது கிடையாது, கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது கிடையாது, சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட அடையாளமா தான் குடுமி பூணூல் எல்லாம் அவங்க விட்டுருவாங்க. அப்போ இந்த குடுமி பூணூலோட இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க காவி உடுத்திருந்தாலும் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேரு. டெக்னிக்கலா என்ன அப்படின்னா, அவங்க ஒரு விரதம் எடுக்காங்க, பிறகு அவங்களுக்கு மனசு மாறுச்சுன்னா அவங்க அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம், பண்ணிக்கலாம். இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரி ஒருவேளை கல்யாணம் பண்ணா பண்ணிக்கலாம். நமக்கு மகாபாரதத்துல பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. மகாபாரதத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல உதாரணம் பீஷ்மர். அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. பிரம்மச்சரிய விரதம்னா அது நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதத்தை குறிக்கும். ஆனால் அவங்க சன்னியாசம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு ரிவர்ஸ் போக முடியாது. ஏன்னா இந்த ஆசிரமத்தை பத்தி உங்களுக்கு விரிவா சொல்லல, நீங்க உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுக்குதோ புரிஞ்சுக்குங்க. ஆசிரம வரிசை எப்படின்னா, முதல்ல பிரம்மச்சரியம், அடுத்தது கிரகஸ்தம், அடுத்தது வானப்பிரஸ்தம், அடுத்தது சந்நியாசம். பிரம்மச்சரியத்துல படிச்சு உலகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிற தர்மம் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் அதுக்கு பிறகு குரு அனுமதியோடையும் பெற்றோர் அனுமதியோடையும் திருமண வாழ்க்கைக்குள்ள போலாம். திருமண வாழ்க்கை மற்ற 3 அந்த வாழ்க்கைக்கு நிறைய கடமை இருக்கு, அது ஒரு தனி டாபிக்.
திருமண வாழ்க்கை மற்றவங்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி, மற்றவங்களுக்காக வேண்டி வாழ்றதான ஒரு வாழ்க்கை. எனக்காக வேண்டி வாழ்ற வாழ்க்கை கிடையாது. அந்த வாழ்க்கைக்குள்ள போய் அதை பெர்ஃபெக்டா பண்ணி, அதுக்கு பிறகு குழந்தை குட்டியெல்லாம் இருந்தா அவங்கள செட்டில் பண்ணிக்கிட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போனோம். அதாவது சந்நியாச ஆசிரமத்துக்கு ஒரு முன்னோட்டம் பாக்குறது. கணவன் மனைவியா வந்த மருமகள்கிட்ட சாவியை கொடுத்துக்கிட்டு கிளம்புறது. சில பேர் மாமியாரு மருமகன் வந்தாலும் வீட்டு பொறுப்பா விட மாட்டாங்க. அப்படி இருந்தா மருமகளுக்கு தலைவலி, மாமியாருக்கு தலைவலி, 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியாது. நம்முடைய பெரியவர்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க, மருமகன் வந்தாச்சா பொறுப்பை கொடுத்துட்டு நீ வீட்டை விட்டு கிளம்பிடு, காட்டுக்கு போயிரு அப்படின்னாங்க. வனத்துக்கு போறதுனால அதுக்கு வானப்பிரஸ்தம்னு பேரு. இப்படி இருந்தா இந்த ஒவ்வொரு குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். குறிப்பா இந்த காலத்து மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயத்துக்கு. அடுத்தது அதுல பக்குவமான பிறகு அவங்க சன்னியாசம் எடுத்துக்கலாம். இதுல ஒருவேளை பிரம்மச்சாரியா இருக்கிற ஒரு ஆளு நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்கலாமான்னா எடுக்கலாம். பைபாஸ் பண்ணி போலாம்னா போலாம். பொதுவா ராமகிருஷ்ண மடத்துல இன்னைக்கு இருக்கிற செட்டப் இந்த மாதிரி போறதுதான். ஆதிசங்கர சம்பிரதாயங்கள்ல பொதுவா இந்த மாதிரி போறதுதான். சங்கர சம்பிரதாயங்கள் பொதுவா பிரம்மச்சரியத்திலிருந்து குதிச்சிருவாங்க சன்னியாசத்துக்கு. விதிவிலக்கு இருக்கலாம். வேற வேற சம்பிரதாயங்கள் வேற வேற மாதிரி இருக்கு. பொதுவான முறை படிப்படியா போறது. குதிச்சு போக முடிஞ்சு டபுள் ப்ரொமோஷன் வாங்கி போடணும்னா, ட்ரிபிள் ப்ரொமோஷன் வாங்கி போடணும்னா அதுவும் போய்க்கலாம். அதுக்கும் அலவுட் தான். ஏன்னா நம்முடைய லட்சியம் சன்னியாசத்தை அடைகிறது, ஞானத்தை அடைகிறது. ஆனா நிறைய பேரு பண்ணி சாக்கடைக்குள்ளேயே இருக்கிறது மாதிரி கிரகஸ்தத்தை விட்டே வெளியே போகாம அங்கேயே இருக்காங்க. வந்த மருமகளுக்கும் பிரச்சனையா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரிங்கிறவர் ஃபர்ஸ்ட்ல தானே இருக்காரு. அதனால அவர் 2க்கு போனா போலாம். ஆனா சன்னியாசி 4க்கு வந்தாச்சு. அதனால அது ஒன் வே டிராபிக் ரூட், அவர் ரிட்டர்ன் வர முடியாது. அதனால சன்னியாசி பொதுவா திருமணம் செய்யறதுக்கு ஒப்புதல் இல்லை. அதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஆளையும் கையை காலம் பிடிச்சு கிட்டே போட முடியும். அதுக்கு மேல அவங்க பெறும் தலையெழுத்து மாதிரி. ஆனா பொதுவான ஒரு நியமத்தை சொல்றேன். இனி பிரம்மச்சரிய தீட்சை வாங்கியாச்சு. அவருக்கு நான் சன்னியாசம் நைஷ்டிக பிரம்மச்சரிய தீட்சை வாங்கிட்டாரு. அதனுடைய அது சன்னியாச போறதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் அவர் நைஷ்டிக பிரம்மச்சரிய தீட்சை எடுக்காரு. இல்லைன்னா அதை எடுக்க வேண்டியது இல்லை. பொதுவா நைஷ்டிக பிரம்மச்சரிய தீட்சை எடுக்கிறாங்கன்னாலே அவங்க சன்னியாசத்துக்காக வேண்டிதான் எடுக்கிறாங்க. அந்த தீட்சை எடுக்கிறவங்க அவருடைய குருவுக்கு திருப்திகரமா இருந்தாங்கன்னா குரு அதுக்கு பிறகு அவருக்கு 4-5 வருஷங்கள் கழிச்சு சன்னியாச தீட்சை கொடுப்பாங்க. அதனால பொதுவா ராமகிருஷ்ண மடத்துல சுமார் 9 வருஷம் ஆகும் ஒருத்தர் சன்னியாசி வாங்குறது. சும்மா கடையில போனோம், ஒரு காவிய வாங்கினோம், கொடுத்தோம், சாமியார் ஆயிரலாம் அப்படின்னா ராமகிருஷ்ண மடத்துல நடக்காது. வேற வேற சம்பிரதாயங்கள்ல வேற வேற மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம சாமி என்ன பண்ணுவாருன்னா, பொதுவா நம்ம சாமியுடைய ஸ்டைல் என்னன்னா, சாமிகிட்ட சாஸ்திரம் படிச்சிருக்கணும். சன்னியசிய ஸ்ரவணம் குறியாத் அப்படின்னு ஒரு வாசனை இருக்கு. சன்னியாசி சிரவணம் பண்ணணும்னு வாய்ப்பு இருக்கு. இப்ப சாமிகிட்ட சிரவணம் பண்ணவங்க, சாஸ்திரத்தை கேட்டவங்களா இருந்தால் சாமி முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு சன்னியாசம் கொடுப்பாங்க. அது சாமி பொதுவாக வயசு காரியங்கள் பாக்குறது, எப்ப சிரவணம் பண்றாங்களோ அதுக்கு பிறகு அது சாமிகிட்ட கோர்ஸ் முடிச்ச பிறகு கொடுப்பாங்க. விதிவிலக்கு இருக்கலாம். ஆனா பொதுவா சாமியுடைய நியமம் இந்த மாதிரி இருந்தது. வேற வேற சம்பிரதாயங்கள் இந்த விஷயத்திலயும் வேற வேற மாதிரி இருக்கு. வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் பொதுவா எப்படி இருக்குன்னா, ஒரு கிரகஸ்தன் தான் பிறகு சன்னியாசியா மாறுறது மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா ராமானுஜர் அப்படி இருந்து வந்தாரு, அதனால அவங்க சம்பிரதாயம் அப்படியே வருது. சங்கரர் பிரம்மச்சரிய இருந்து குதிச்சு போயிட்டாரு, அதனால சங்கர சம்பிரதாயத்துல எல்லாரும் பிரம்மச்சரிய இருந்து குதிச்சு போறது பார்ப்பாங்க. இதெல்லாமே சாஸ்திரபூர்வமானதுதான், எல்லாமே சரியானதும் தான். இது சந்நியாச தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மந்திர தீட்சை அப்படிங்கிறது எல்லாருக்குமானது, யூனிவர்சல். இனி பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம்னு கடந்து வந்த ஒருத்தர் அல்லது குதிச்சு வந்த ஒருத்தர் துறவு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவரு சன்னியாச தீட்சை எடுக்கலாம். ஆனா இந்த ப்ராசஸ் எல்லாத்திலையுமே ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு குரு இருக்கணும். நாம யாராவது ஒரு ஆளை, நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, நாம யாராவது ஒரு ஆளை குருவா எடுத்திருக்கணும். அவரு சொல்றபடி நடக்க தயாரா இருக்கணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அகங்காரத்தை மூட்டை கட்டி வைக்கணும். எனக்குடைய விருப்பு வெறுப்பெல்லாம் செல்லுபடி ஆகாது. குரு கிணத்துல குதின்னு சொன்னா குதிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். முதல் இதுல என்ன ப்ராசஸ்ல என்ன நடக்குன்னா, நம்ம அகங்காரம் மூட்டை கட்டது. ஒரு குருவை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னாலே நம்முடைய அகங்காரம் மூட்டை கட்டி வச்சாதான் நடக்கும். அதனால்தான் பொதுவா அதுக்கு அடையாளமா தான் நாம என்ன பண்றோம்? தலையில விழுந்து நமஸ்காரம் பண்றோம். நம்முடைய தலை குருவுடைய பாதத்துல படும்படியா விழுந்து நமஸ்காரம் பண்றோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் நம்முடைய அகங்காரம். சரி, ஓரளவுக்கு மேலோட்டமா சொன்னாலும் ஒரு விஷய டாபிக்கை நான் கவர் பண்ணிட்டேன். மந்திர தீட்சை, சன்னியாச தீட்சை ரெண்டு பத்தி கேட்டிருந்தார். தீட்சைங்கிறதுல பல குணங்கள் இருக்கு. அவர் கேட்ட ரெண்டுக்கும் சேர்த்தே அதை பதில் சொல்லிட்டேன். கூடுதல் அதுல நுட்பங்கள் நுணுக்கங்கள்லாம் இருக்கு. காலம் ஆனதுனால இதுல நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் என்கிட்ட கேள்விகள் இருக்கு. அடுத்த பொதுவா எல்லாருமே அடுத்த வகுப்புல சொல்றதான் விரும்புறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு. அதில் அடுத்த கீத வகுப்புல தொடர்ந்து அடுத்த கேள்விகளுக்கு பதில பார்ப்போம். நீங்க தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை வாய்ஸாகவோ அல்லது எழுதியோ நம்ம கொஸ்டின்ஸ்னு ஒரு ஹெட்டிங் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறோம், அந்த இடத்துல போடுங்க. அப்போ அதுக்கு ஏன்னா நம்ம ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த வகுப்புல அடுத்த இது பார்க்கலாம். யாருக்காவது